ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், 3 வந்துட்டு சுவிட்சு 3 சாக்கெட் போடுற மாதிரி வந்துட்டு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். 3 சுவிட்சு எடுத்திருக்கேன், 3 வந்துட்டு சாக்கெட் வாங்கியாச்சு. இது உள்ளே வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா 3 கலர் க்ரீனு, ரெட்டு, பிளாக்னு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஏன்னா ஒரே கலரில் கூட உள்ளே வந்துட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம 3 கலராக கனெக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே கலர் ஒயர் கூட யூஸ் பண்ணலாம். 3 சாக்கெட் இருக்குது. இது வந்துட்டு ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் போர்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 மீட்ரு ஒயர் வாங்கியிருக்கேன். அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 3 பின் ப்ளக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். ப்ளக்கு வந்துட்டு இது வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டோம்னாக்கா இது வெளியில் தெரியும். அதுக்காக தான் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு எல்லாம் ஜாயின் பண்ணுறோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்துட்டு சூப்பராக கிடச்சிரும். வாங்க நம்ம இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சுவிட்சை வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஃபிட் பண்ணிப்போம். ஃபிட்டிங் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது வந்துட்டு கிளிப் மாடலில் தான் வரும். இந்த சுவிட்சு வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு பழைய மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முறுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்துனீங்கன்னாவே போதும், ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். நம்மளுக்கு ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்கள். 2 நிமிஷத்தில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ரெட் கலர் வந்து ஒயர் வந்துட்டு எதுக்கு எடுத்துருக்கிறேன்னா வந்துட்டு இதுதான் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அளவு எடுத்த மாதிரியே எடுத்துக்கோங்க. சின்ன ஒயராக கட் பண்ணாவே போதும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம அந்த சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு 3 சுவிட்சு இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து 3 பீஸ் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூங்களை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்சில் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரூவை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்ததுன்னா வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சுவிட்ச் போடும்போதும் ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுவிட்சில் கொடுத்துட்டு இப்போ 2வது சுவிட்ச்லேயும் அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. அதே சேம் மெத்தடில் தான் வரும். ஒரு சுவிட்சில் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான். சுவிட்சில் ஒரு கனெக்ஷனு, அப்புறம் சாக்கெட்டில் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் எல்லுன்னு போட்டிருக்கோம். இந்த இப்போ நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லுன்னு ஒரு சிம்பிள் எழுதியிருப்பாங்க. அது அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சாக்கெட்டில் சுவிட்சில் வந்து மேலே இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மெத்தேடு மேலே அதே மாதிரி இது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். 3 சுவிட்சுக்கும் ஒரே மாடலில் தான் வரும். நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து சுவிட்சுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து வருது பார்த்தீங்களா ஒயர் கனெக்ஷனு, அதுலேருந்து வர்ற கரண்ட் வந்து நம்ம இந்த 3 சுவிட்சுக்கும் கரண்ட் போகிற மாதிரி நம்ம கட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும். நான் பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒயரே போதும். இப்போ வந்துட்டு நான் கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் நீங்களும் அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி சென்டரில் விட்டேன், அப்புறம் அந்த சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டோம். பார்த்துக்கோங்க, நல்லா தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிப்போம். நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. எதையும் லூஸாக மட்டும் வைக்காதீங்க. இப்போ வந்துட்டு சுவிட்ச் கனெக்ஷன் வந்துட்டு கொடுத்து முடிச்சிட்டோன்னா இந்த ஒரு லைன் ஒரு சாப்டர் முடிஞ்சிச்சு. ரெட் கலர் ஒயரோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இது நியூட்ரல் கனெக்ஷனுக்கு கொடுக்கணும். அதே மெத்தடு தான். ஒரு ஒயரை வந்துட்டு கட் பண்ணிப்போம். இந்த ஒரே ஒயரே வந்துட்டு 3 நியூட்ரலுக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். நான் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரே ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இல்லைன்னா ஜாயிண்டாக போட்டாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரே ஒயரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த சாக்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல், அதாவது எண்ணு போட்டிருக்கோம், அந்த இடத்துல எண்ணு போட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒயரை உள்ளே விட்டு இந்த மாதிரி அந்த சென்டர் வந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு உள்ளே தள்ளிட்டு டைட் பண்ணிவிடுங்க ஸ்க்ரூவை. இந்த பக்கம் இருக்கிறத வந்துட்டு இந்த சாக்கெட்டில் உள்ள எண்ணு நியூட்ரல், அதில் இந்த பிளாக் கலர் ஒயரை கொடுத்துட்றோம். நான் இந்த கலர் வந்துட்டு ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் 3 எடுத்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இந்த சாக்கெட்லேயும் நியூட்ரலில் வந்துட்டு எண்ணுங்கிற இடத்துல வந்துட்டு கொடுத்துட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒயர் தான், நம்ம 3 சாக்கெட்டுக்கும் வந்துட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். பிளாக் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து க்ரீன் கலர் ஒயரு, இது வந்து எதுக்குன்னா எர்த்துக்கு 1 2 3 எர்த்து இருக்குது. அதுக்கு ஒரே ஒயரே கட் பண்ணிப்போம். அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அதே மெத்தடு தான், ஒயர் சீவுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. அதே மெத்தடில் சீவிக்கோங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்கெட்டில் மேலே டாப்பில் இருக்கிற ஹோல்ஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு அந்த இது வரா மாதிரி இது இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி சென்டரில் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஒயரை வந்துட்டு இந்த சாக்கெட்டில் உள்ள எர்த்துக்கு வந்து கொடுத்துட்றோம். இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த சாக்கெட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி ஒயரிங் பண்ணிட்டீங்கன்னாவே, இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரெண்டாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த சுவிட்சில் வந்துட்டு லைனு ஒரே ஜாயின் போட்டு ஒயரை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு மெயின் ஒயரு, அதை 3 சுவிட்ச்லேயும் வரா மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நியூட்ரல், அதுவும் அதே மாதிரியே ஃபுல்லாக வந்துட்டு ஒரே ஒயர் எடுத்து 3 நியூட்ரல் கனெக்ஷன் ஒரே ஒயரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது எர்த்து, இதுவும் அதே மாதிரி ஒரே ஒயரை கட் பண்ணி 3 எர்த்து கனெக்ஷனும் ஒரே ஒயரில் வரா மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பெரிய ஒயர் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை மட்டும் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் ஒன்று போடணும். ஏன்னா இப்போ அந்த பெரிய ஒயர் இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வரணும். அதனால் வந்துட்டு இதில் ஒரு ஹோல்ஸ் போடுவோம். ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக போடுறாதீங்க, ஒயர் கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா வெளியில் வந்துடும், இழுக்கும்போது போகும்போதெல்லாம் உள்ள கனெக்ஷன் கொடுக்கும்போது அது வந்துட்டு லூஸ் கனெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒயரை கொஞ்சம் வெளியில் இழுத்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இவ்வளோக்குள்ள ஒயர் லென்த்து விட்டுட்டு இப்போ நான் சீவுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒயரை சீவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ரெட்டு, க்ரீனு, எல்லோ, பிளாக்கு 3 நியூட்ரல். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எர்த்து, நியூட்ரல், ஃபேஸ். ஒயர் இப்போ நம்ம சீவிக்கலாம். ஒயரை நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. பிசுறு இல்லாமல் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே அந்த ஸ்க்ரூ பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு லைன் கொடுத்துக்குவோம். லைன், அதாவது இந்த பெரிய ஒயர் வருது பார்த்திங்களா, இதில் இருக்கிற ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எங்கே கொடுக்குறோம் பாருங்கள், ஒரே ஒயரில் 3 சுவிட்சும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதில் சென்ட்ரு சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரு சுவிட்ச் வர்ற இடத்துல அந்த ரெட் கலர் ஒயரு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நியூட்ரல்,
நியூட்ரல் வந்து இந்த பிளாக் கலர் ஒயரு. அதே சேம் மெத்தட் தான். அந்த 3 ஒயரும் ஒரே இதில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒயரில், அதே மாதிரி இந்த நியூட்ரலில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த பிளாக் ஒயரை. அடுத்தது எர்த்து கனெக்ஷன் அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஒயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அதே மாதிரி சென்டரில் உள்ள இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுவோம். அப்போ ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து ஒயரை வந்துட்டு உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு எர்த்து, இது ஃபேஸு, இது நியூட்ரல் பிளாக். இந்த 3 கனெக்ஷனும் உள்ளே சுவிட்ச் போர்டு உள்ளே கொடுத்தாச்சு. இதோட வேலை முடிஞ்சிச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, தெளிவாக பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயரை வந்துட்டு வெளியில் இழுத்துக்கலாம். இழுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்துட்டு வெளியில் ஃபுல்லாக வந்துடும். இழுக்கும்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ண வந்துட்டு இந்த உள்ளே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டேப் சுற்றி நல்லா கனமான டேப்பாக சுற்றிக்கோங்க. கனமான தடியாக அந்த ஒயரை வந்து நம்ம வெளியில் இழுக்கும்போது வெளியில் வராத அளவுக்கு இந்த இடத்துல வந்து டைட் பண்ணி போட்டுக்கிறதுக்காக தான் போடுறது இந்த டேப்பு. அதனால் கொஞ்சம் வந்து கனமாக சுற்றிக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ நான் வந்து கனமாக சுற்றினதுனால லாக் ஆகி நிற்கிது இந்த ஒயர். இதுக்கப்புறம் நான் வெளியில் இழுத்தாலும் வராது. அவ்வளோதான், பாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரூ போடுறது தான் வேலை இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸ்க்ரூ வந்துட்டு எவ்வளோ 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 6 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். டைட்டு ரொம்ப வச்சிடாதீங்க. இது பிளாஸ்டிக் பைப்பு பாக்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்துட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாக்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸோட வேலை அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே எதுவும் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த ஒயரில் வந்துட்டு ஃப்ளக் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃப்ளக்குக்கும் அதே மாதிரி தான் ஒயரை வந்துட்டு இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு சீவிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளக்கை வந்துட்டு இதில் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ளக் கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஃப்ளக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே போட்டிருப்பாங்க ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து 3 கொடுத்துருப்பாங்க. அதாவது லைனு, நியூட்ரல், எல்லு, என்னு, எர்த்து இப்படின்னு இருக்கும். அதுலேயே வந்துட்டு எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். எல்லா ஸ்க்ரூவையுமே லூஸ் பண்ணிக்கோங்க. ஒயர் சீவிக்கலாம். ரொம்ப பெருசாக சீவ வேண்டாம். சும்மா சின்னதாக ஃப்ளக்குள்ளேயே வந்துட்டு இது லாக் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தாக பண்ணிட்டீங்கன்னாக்கா அசிங்கமாக வெளியில் தெரியும். ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சீவிட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ளக்கில். இதை போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ளக் வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒயர் வந்துட்டு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒயர் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், ஒயர் கனெக்ஷன் நான் கொடுத்துட்டேன். அது காமிக்கல, நான் இருந்தாலும் சொல்லிக்கலான்ட்டு தான் விட்டுட்டேன். இதில் வந்துட்டு ரெட் கலர் ஒயர் வந்துட்டு ஃபேஸ், அதாவது ஃபேஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பிளாக் கலர் ஒயர் வந்துட்டு நியூட்ரல் அந்த இடத்துல. எர்த்து வந்து மேலே டாப்பில் வந்து பச்சை கலர் ஒயர். ரெட் கலர் ஒயர் வந்துட்டு லைனுன்னு போட்டிருக்கோம், எல்லில் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மேலே உள்ள கவரை வந்துட்டு போட்டுட்டு ஸ்க்ரூவை போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நம்மளே வீட்டில் சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு.
சுவிட்சை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நம்மளே ரெடி பண்ண எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக பக்காவாக ஒர்க் பண்ணுது. நீங்கள் கூட இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஆனால் கவனமாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.